ஹலோ சுட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கதைக்கு போலாமா? அமுதான்னு ஒரு குட்டி பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தாலாம். அவகிட்ட ஒரு பேசுற பானை இருந்துச்சான். தினமும் அந்த பானை கிட்ட என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாளாம் அவ. இப்படித்தான் அந்த பானையும் அவளும் ரொம்ப பிரியமா இருந்தாங்களாம். இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அவ வீட்டுக்கு ஒரு தேள் நுழைஞ்சிடுச்சான். அமுதாவும் அந்த தேலை பார்த்துட்டு அதை துரத்துறதுக்கு இங்கேயும் அங்கேயும் தேடிட்டு இருந்தாளாம். இந்த தேலும் இங்க அங்க அப்படின்னு போய் ஒளிஞ்சிடுச்சான். திடீர்னு ஒரு பானையை பார்த்த உடனே அந்த பானை கிட்ட போய் இந்த தேல் பேசுச்சான். பானையே, என்னை அடிக்கிறதுக்கு இந்த குட்டி பொண்ணு தேடிட்டு இருக்கா, அதனால நான் கொஞ்சம் உனக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பானையும், அவ என்னோட தோழி, அவளுக்கு மறைத்து நான் எதையும் செய்ய மாட்டேன், ஆனா உன் உயிரை காப்பாத்தணும் அப்படின்றதுனால உனக்கு இந்த உதவியை நான் பண்றேன். ஆனா அமுதா திடீர்னு எனக்குள்ள இருக்குதான்னு தேட வந்தா நீ எதுவும் பண்ணக்கூடாது, நீ அவளை கடிக்காம அமைதியா இருந்துடணும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு ஒத்துக்கிட்ட அந்த தேலும் அந்த பானைக்குள்ள போய் ஒளிஞ்சிடுச்சான். அமுதா எல்லா இடத்திலும் தேடி பார்த்துட்டு கடைசியில அந்த பானைக்குள்ள இருக்கா அப்படின்னு கையை விட்டு பார்த்தாலாம். உடனே அந்த தேளு அமுதாவை கடிச்சிடுச்சான். இத பார்த்து கோபமான அந்த பானை, உனக்கு உதவ நினைத்து எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டியே, இனி என் முகத்திலேயே முழிக்காத, இங்கிருந்து போயிடு அப்படின்னு கத்துச்சான். தீயவர்களுக்கு உதவி செய்ய போய் கடைசியில நானே அதுல பாதிக்கப்பட்டுட்டனே அப்படின்னு பானை புலம்புச்சான். எனவே குட்டீஸ், இந்த காலத்துல உதவி செய்யறதுக்கு முன்னாடி நாம தீர விசாரிச்சு நம்ம பெரியவங்க கிட்டையும் சொல்லி அவங்க ஆலோசனையையும் கேட்டு நாம உதவி பண்ணலாம். சரியா?